சார் வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. நன்றிங்க சார். விஜய் டிவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாண்ணே. முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆள். அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் முதல்ல அப்படி தான் சொன்னாரா? அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன். அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்கள் எல்லாரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா, நான் இங்கே நிற்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? அண்ணா எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா? தியானம் பண்ணுறீங்களா? எப்படின்னு கேட்குறேன். ஆனால் இல்லைண்ணே, இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வரோம், வெளியே ஒரு ஓப்பனிங் போடுறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நாங்கள் நிற்கிறோம்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனாலும் நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறது தான் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான். ஆனால் யாருக்கும் எகென்ஸ்டாக பண்ணலண்ணே. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது என்ன, யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணேன்? வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணேன். நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500-3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1500-2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம படுத்த ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே. மற்றபடி ஒன்றுமே இல்லைண்ணே. பாலா சார், ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே. என் கேரவனில் 20 பேர் இருப்போம். ஏன்னா எனக்கு தனியாக இருக்கு. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னா என்னால் தனியாக இருக்க முடியல. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். நான், மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே இது ஜாலியாக தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவனில் இருக்க மாட்டோம், ஸ்பாட்லேயே தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தேன். அதான் உண்மை.